திமுக காரங்களோட அராஜகம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. விநாசகால விபரீத புத்தி பாருங்கள். ஒருத்தர் ஒரு 2 வீலர்லேயோ ஒரு இதுலேயோ போகிறாரு, எதிர்க்க திமுக காரன் கார் வந்துருச்சான், மோதலை, அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அவர் அடி வாங்கிட்டு இதுக்கு 100க்கு ஃபோன் பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்கார். அவர் இன்னொருத்தர் வட்டச் செயலாளரை போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். இது சேப்பாக்கம் தொகுதி. இது பூரா தான் அந்த 89,000 ஓட்டை போட்டவன் பூரா இதுதான். அந்த ஆள் குதிக்கிறான். அந்த வீடியோவை பாருங்கள். அவங்க பேசுகிற பேச்செல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வட்டச் செயலாளர் பகுதி செயலாளர்னு இருந்து இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க, இன்ஸ்பெக்டர் வீட்டு வேலைக்காரர் மாதிரி இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க. இவர்கள் மேல் நடவடிக்கை இல்லையா ஸ்டாலின்? எம்ஜிஆர் முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இப்ப என்ன பண்ண போற? 100 கால் பண்ணிருக்கேன் வராங்கண்ணே. அவங்கள அடி அடிச்சிட்டாங்க. ரோட்ல எதுக்கு அடிக்கறானே? ரோட்ல எத்தனை பேர் அடிக்கறானே? டேய் சும்மா காத்தா சொல்லினே இருக்கற. பெரிய மயிர்மை பேசிருக்கற. சொல்றது என்னவா அத பாரு அண்ணம்மா. பெரிய மயிர்மை பண்ற. டேய் நீ காசு குறா ரெடி பண்றதுக்கு என்னம்மா? நான் என்ன காசு தரணும்? போட அப்படியே நிக்கடா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணு. டேய் எங்க இருந்து வந்து சாரின்ற நானே அடிச்சு போடுறேன். அசிங்கமா பேசுறேன். அப்படிதானே பேசுறேன். அதான் நானும் அப்படிதானே பேசுறேன். நீ மயிரடா லவடே கபால். நோ எடுத்து தேவடியா போயிடுவாங்க. அம்மால திருப்பி அடிப்பேன் நான். எங்க வார்த்தை பெரிய மயிர்மை பேசுறேன். வார்த்தை வண்டி இடிச்சிட்டு இல்லாம பருப்பு வண்டி நான் இடிக்கவே இல்ல. இதெல்லாம் இடிச்சே. நீ அசிங்கமா பேசுன பிறகு தான் வண்டி கார்ல நான் தான் பேசுறேன்ல. எம்ஜிஆர் அகரம் நாராயணன் கட்சிக்காரன் வெட்டி விட்டான். என் கட்சிக்காரனை அரெஸ்ட் பண்ணுன்னு போய் உட்காந்தவர். அப்படிப்பட்ட உண்மையான நீதி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கணும். கட்சிக்காரன் என்ன பண்ணாலும் பாதிக்கப்பட்டவன் இங்கே அடி வாங்கினவன் நின்றுக்கிட்டது அவனுக்கு கிடைக்கிற நீதியை எப்படி தடுக்க முடியும்? இன்ஸ்பெக்டர்னா உங்கள் வீட்டு வேலைக்காரனா? அந்த ஆள் இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்கிறாங்க. உங்களுடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறான்? எஸ்பி கலெக்டர்லாம் நான் சொன்னால தான் போட்டிருக்காங்க. கருணாநிதி காலத்திலேருந்து இந்த அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கேன். 71 நான் அப்போ இருந்து பார்த்துருக்கேனே. கட்சிக்காரங்க சொன்னால் உடனே அந்த எஸ்ஐயை தூக்கிடுவார். அப்போல்லாம் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் எஸ்ஐ, ஒரு இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ இருப்பாங்க. அடுத்து தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புவார் கருணாநிதி. கட்சிக்காரன் சொல்கிறது தான். கட்சிக்காரனுக்கு பயப்படணும் காவல்துறை அதிகாரிகள். இடையில எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் அது கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கி சீரழிவு காவல்துறை. உங்கள் மாவட்ட செயலாளர் கூட இல்லை, வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் தான் இன்ஸ்பெக்டர் மிரட்டான். பாதிக்கப்பட்டவனை என்ன சொல்கிறாங்க? பாதிக்கப்பட்டவனை அடிக்க போகிறாங்க. இப்படி அராஜகமும் அநியாயமும் பண்ணிங்கன்னா முடிவு நெருங்கி விட்டது.